மாதம் 51 கோடி கமிஷன். டாஸ்மாகில் விஜய் அரசு கொண்டு வந்த அதிரடி மாற்றம். தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் விற்கப்படும் மதுபானங்களின் பின்னணியில் மாதம் 51 கோடி ரூபாய்க்கு அதிகமான கமிஷன் கைமாறுகிறதா? அந்த பணம் அரசியல்வாதிகளின் பைகளுக்கு சென்றதா? அந்த கமிஷனை நிறுத்தி அரசுக்கே வருமானமாக மாற்றியிருக்கிறாரா முதல்வர் விஜய்? இந்த வீடியோவில் முழு விவரத்தை பார்க்கலாம். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் தற்போது 4048 மதுக்கடைகள் மூலம் மாநிலம் முழுவதும் பீர் மற்றும் மதுபானங்களை விற்பனை செய்து வருகிறது. இந்த கடைகளுக்கு தேவையான மதுபானங்கள் 11 தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்தும் பீர் வகைகள் 7 நிறுவனங்களிடமிருந்தும் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இதுவரை நடைமுறையில் இருந்த விதிப்படி மதுபான நிறுவனங்கள் அரசுக்கு ஆயத்தீர்வை வரி மற்றும் பிற கட்டணங்கள் செலுத்தி வந்தன. ஆனால் அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மதுபான பெட்டிக்கும் கூடுதலாக 60 ரூபாய் வரை கமிஷன் தொகை செலுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. வெளியான தகவலின்படி இந்த தொகை முந்தைய ஆட்சி காலங்களில் அரசின் கணக்கில் செல்லாமல் கட்சி நிதியாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாதந்தோறும் 51 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை கைமாறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் குறித்து வெளியான செய்தியை தொடர்ந்து முதல்வர் விஜய் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த பணம் ஏன் அரசின் கணக்கில் வரக்கூடாது? அதன் பிறகு தமிழக அரசு புதிய உத்தரவை வெளியிட்டது. இதன்படி இனிமேல் கமிஷன் என்ற பெயரில் எந்த தொகையும் தனிப்பட்ட முறையில் செல்லக்கூடாது. அதற்கு பதிலாக அரசுக்கே கூடுதல் கட்டணமாக செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. புதிய விதிப்படி மது பெட்டிக்கு 90 ரூபாயும் பீர் பெட்டிக்கு 40 ரூபாயும் ஒயின் பெட்டிக்கு 20 ரூபாயும் கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படும். அரசு கூறுவதன்படி இந்த நடவடிக்கையால் ஆண்டுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். முக்கியமாக இந்த கட்டணம் தயாரிப்பு ஆலைகளிடமிருந்தே வசூலிக்கப்படுவதால் டாஸ்மாகில் விற்கப்படும் மதுபானங்களின் விலையில் எந்த மாற்றமும் இருக்காதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வி நிலையங்கள், கோயில்கள், பேருந்து நிலையங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக அரசின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் டாஸ்மாக் வருவாய், மறுபுறம் கமிஷன் குற்றச்சாட்டுகள். இப்போது அந்த பணத்தை அரசின் கணக்கிற்கு திருப்பும் முயற்சி. இந்த நடவடிக்கை உண்மையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்குமா அல்லது இது அரசியல் விவாதமாக தொடருமா? உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து TN Flash News சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.